இன்றுமா இன்றுமால நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸில் போய் ஃபோட்டோ எடுத்தது. அவர் செல்ஃபி எடுத்துட்டாருன்னு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நாட்டில் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அவர் போய் அங்கே போய் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற செய்திகளை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிய செய்திகளை நாம் இன்றைக்கி தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த புகைப்படங்கள்லாம் பாருங்கள். இந்த புகைப்படத்தில் தான் அவர் மாடர்ன் தியேட்டர்ஸில் போய் அவர் எடுத்த செல்ஃபி எடுத்தாருன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படக்கூடிய அந்த படம். அது ஒன்றும் இல்லைங்க, மாடர்ன் தியேட்டர்ஸ் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் பட தயாரிப்பு நிறுவனம். மந்திரிகுமாரி படம்லாம் எடுத்தாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன நடக்குது, மாடர்ன் தியேட்டர்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய ஐகான், ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது தமிழ் திரையுலகில். ஏன்னா பல்வேறு திரைத்துறை பிரபலங்கள் எல்லாமே அங்கேருந்து உருவாகி வந்தவர்கள் தான். கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும், அண்ணாதுரையாக இருந்தாலும், கண்ணதாசனாக இருந்தாலும், இவர்களை போல பல்வேறு பேர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து பல திரைப்படங்களை உருவாக்கி, அதில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் அரிசி பஞ்சம்னு சொல்லுவாங்க. 1930-40களெல்லாம் நாட்டில் அரிசி பஞ்சம்ன்றப்போ அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, நடிகர் நடிகைகள் அந்த படத்தில் வேலை பார்க்க எல்லாரையும் ஒரே இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு, நீங்கள் வேலையை பாருங்கள், பசியோடு இருந்துடக்கூடாது அப்படின்னு சாப்பாடெல்லாம் போட்டு வேலை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு அவங்க மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆரம்பித்து வச்ச அந்த உணவு கலாச்சாரம் இன்றைக்கு வர தமிழ் திரையுலகில் தொடர்கிறது. ஒரு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் காலைல பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, சாயங்காலம் டீ காஃபி டிஃபன் அப்படின்னு சாயங்காலம் வர எல்லாருக்கும், அதாவது கதாநாயகன் கதாநாயகின்லாம் இல்லை, இந்த அட்மாஸ்பியர் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, சும்மா குறுக்க நடந்து போகிறவங்க வர்றவங்க போகிறவங்கன்னு, அந்த மாதிரி உள்ள எல்லா, அது முதல் லைட் மேன்லேருந்து லைட் பாய் வரை எல்லாருக்குமே உணவுகளை வழங்கும் பழக்கத்தை இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் முதல்ல உருவாக்குனாங்க. இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ன்றது ஒரு பெரிய பாரம்பரியம்ங்க. அந்த பாரம்பரியத்தில் என்ன சொல்லிட்டாங்க, இவர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு கலைஞர் சிலையை வைக்க போயிட்டார் அப்படின்ட்டாங்க. அதை நான் சொல்ல வேண்டாம், முக்தா சீனிவாசன் அந்த காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான நடிகர், இயக்குனரோட பையன், அவர் பேட்டியில் கொடுத்துருக்கிறார். அந்த இடத்த அவங்க அந்த ஓனர் இருந்தார் பார்த்தீங்களா, டிஆர் சுந்தரம்னு, அவர் யாரோ ஒரு வெளிநாட்டு பெண்ணை தான் திருமணம் செஞ்சுருந்தாராம். அவரோட பிள்ளைங்க, அவர் இறந்த உடனே 2 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு அவங்க மனைவியார் திருப்பி அவங்க ஃபாரின்கே போயிட்டாங்களாம். மிச்சம் இருந்த ஒரு பையன் தான் இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் இறந்த பிறகு அவங்க மனைவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. மனைவி கூட அதுக்கப்புறம் அதை நடத்த முடியலன்னு சொல்லி அதை ஒரு முதியோர் இல்லமாக மாற்றிட்டாங்க. அதுதான் விஷயம். அது போக பார்த்திங்கன்னா, இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு பல்வேறு சிறப்புகள் உண்டுன்னு டாக்டர் காந்தராஜே கூட ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். எனக்கே அதை கேட்டு தான் அந்த செய்திகள்லாம் எனக்கு தெரிஞ்சது. அதாவது முதலாக ரெட்டை வேடத்தோட பியு சின்னப்பாவை வச்சு உத்தமபுத்திரன்னு அந்த காலத்திலே படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த ரெட்டை வேடத்தில் படம் எடுப்பதுன்றது இந்தியாவிலே அதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கான்செப்டே யாருமே யோசிச்சதில்லை. அலெக்சாண்டர் டூமாஸ்னு ஒருத்தர் எழுதின அந்த ரெட்டை சகோதரர்களை பற்றின ஒரு கதையை வச்சு தான் அந்த படத்தையே எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன். அதே போல் அங்கே பணிபுரிந்த ஒரு கேமராமேன் தான் முதல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கேமராமேன் சங்கத்திலேருந்து விருது வாங்கினாருன்ற செய்தியும் அவர் தான் சொல்லியிருந்தார்.
இது போல் பல செய்திகளை வந்து டாக்டர் காந்தராஜ் வந்து அவரோட காணொலியில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அதையே பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை பற்றிலாம் விவரங்கள்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. அது வந்து திரைத்துறையை பற்றி ரொம்ப பெருசாக இன்டெப்த்தாக எனக்கு தெரியாது. டாக்டர் காந்தராஜுக்கு தெரியும் அப்படின்னா அவரே சேலத்துக்காரரு, அதனால் அவர் கூட இருந்து பார்த்துருக்கிறார். அதாவது திரையுலகம் வந்து சென்னையில் உருவாவதற்கு முன்பாகவே முதல்ல சேலத்தில் தான் உருவாகிருக்கு. அந்த பில்டிங் வந்து 2-3 பேர் கை மாறி கடைசியாக இப்போ இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வாங்கி அதை வந்து பிளாட்டு போட்டு ஒரு நகராக மாற்றிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் அந்த என்ட்ரன்ஸ் சோரை வந்து உடைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசி அந்த நிறுவனத்திடம் பேசி இவங்க தான் போய், அதாவது அவர் முத்தா ரவின்னு நினைக்கிறேன் அவர் பேர், முத்தா சீனிவாசனோட பையன், அவர் தான் போய் ஸ்டாலினை நான் தாங்க போய் பார்த்தேன், என்னால் இப்போ அவருக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் ஆகி போச்சு, நான் தான் போய் பார்த்தேன், நானே தான் அவர்கிட்ட கேட்டேன் அங்கே கலைஞர் சிலை வைக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அப்போ தான் அது வந்து ஒரு அடையாளமாக இருக்கும். ஏன்னா மாடர்ன் தியேட்டர்ஸின் வளர்ச்சிக்கு கலைஞரின் பணியும் மிகப்பெரிய பணி. ஒரு படம்லாம் வந்து பாதி எடுத்ததுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு மறுபடியும் உட்காந்து ஃபுல்லாக கதையை பூரா மாற்றி எழுத சொல்லி திருப்பியும் ஷூட் பண்ணாங்களாம். எலிசார் டங்கன்ற ஒரு ஆங்கிலேய டைரக்டர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கும் உட்காந்து எழுதினாராம். அந்த காலத்தில் எழுதுறதெல்லாம் இப்போ எழுதுகிற மாதிரி வேகமாகலாம் எழுத முடியாதுங்க. பேனாவே கிடையாது. முதல்ல பேனான்றதே வந்து எல்லாத்தையும் இருக்காதான். பேனான்றது வந்து இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி, சரியா, ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி கூட இல்லை, ஐஃபோன் மாதிரின்னு சொல்லலாம். அப்போ அந்த காலத்தில் எதை வச்சு எழுதுவாங்கன்னா இந்த புறாவோட ரெக்கை மாதிரி இருக்குமே, அந்த ரெக்கையோட முனையில் நிப்பை மாட்டி இங்கு பாட்டிலில் தொட்டு எழுதுவாங்களாம். ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா அந்த எழுதிட்டு இருக்கும்போது அந்த நிப்பு வந்து இங்குக்குள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்துச்சுன்னா எடுக்க முடியாது, வேறு நிப்பு வச்சு தான் எழுதணும். இல்லைன்னா இந்த பாட்டிலில் இங்கை பூரா திருப்பி வேறு பாட்டிலில் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த நிப்பை எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எழுத முடியும். எழுதுவது அவ்வளோ எளிதில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. எல்லாத்தையும் பேனாவே இருக்காதான். முதல்ல பேனான்றதே வந்து ஒரு சொகுசு பொருளாக இருந்த காலகட்டத்தில் உட்காந்து 1க்கு 2 தடவைலாம் கலைஞர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. மொத்த படத்தையும் தன் கைப்பட எழுதியிருக்கிறாருன்னா அதன் பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பை பார்க்கணும். இந்த உழைப்பை எல்லாம் பாராட்டுவதற்கும் செய்வதற்குமாகத்தான் அந்த இடத்துல அவர் அந்த சிலையை வைப்பதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறார். இதை நீங்கள் ஏன் ஒரு முதலமைச்சர் போய் பார்த்தாருன்னு பார்க்குறீங்க? இப்போ நானே கூட ஆசைப்படுவேன்ல, எனக்கு இன்றைக்கும் அந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிட்டே போனோன்னே எனக்கு ஒரு சின்ன மனசில் ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா என் தந்தையார் முதலில் பணியாற்றிய அலுவலகம் அது. அவர் வேலைக்குன்னு சேர்ந்த முதல் வேலை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் தான். அப்போ அவர் டாக்டர் இல்லைங்க, அங்கே ஹிட்லருக்காக வேலை பார்த்தார், அவ்வளோதான். சரிங்களா? அந்த எழுத்தர் பணியில் இருந்திருக்கிறார், தலைமை எழுத்தராக உள்ளே சேர்ந்துருக்கிறார். அப்போ அந்த மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் இங்கே தானே நம்ம அப்பா ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை எனக்கு வரும் பார்த்தீங்களா? அதை போல தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் அங்கே போனப்போ என்ன தோணியிருக்கும், நம்ம அப்பா வேலை பார்த்த கம்பெனிடா அப்படின்னு தோணியிருக்குமா இல்லையா? அந்த மகிழ்ச்சியில் அவர் ஒரு செல்ஃபி எடுத்தார். அந்த செல்ஃபி எடுக்கிறத இன்னொருத்தவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ தானே அது வந்து கொஞ்சம் பேசப்படும் அப்படின்னு உடனே அதை வச்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணுறேன்னு ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த கூட்டத்தை எல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல. வேறு என்ன செய்யுது இவங்களுக்கு பூராமே என்னென்னா, திமுகனாலே ஒரு எரிச்சல் அப்படின்ற மாதிரி இந்த பத்திரிகைகள் கட்டமைத்து வச்சுருக்காங்க. அதுதான் பிரச்சனை. உங்களுக்கே அந்த மாதிரி தோணுதுன்னா அது உங்கள் தப்பே கிடையாது. அதற்கு காரணம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஊடக செய்திகள் தான் காரணம். அந்த ஊடக செய்திகளில் தான் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே வச்சிங்களேன். சுப்ரீம் கோர்ட் வர போய் குற்றவாளின்னு தண்டனை உறுதி செய்யப்பட்ட ஜெயலலிதாவை பற்றி யாருமே பேசவே மாட்டாங்க. செந்தில் பாலாஜி என்னாச்சு, பொன்முடி என்னாச்சு அப்படின்னு திருப்பி கேட்டுருப்பாங்க. பொன்முடி அடுத்த சுப்ரீம் கோர்ட்டு போகிறாரு. செந்தில் பாலாஜி மேலே இன்னும் வழக்கே தாக்கலே பண்ணல, விசாரணை தான் இருக்குது. விசாரணை வந்ததுக்கு அதுக்குள்ளே என்னாச்சு பற்றியான்னு பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதுவது. அதாவது வேணுங்க, அவங்களுக்கு என்ன செய்தி வேணுமோ அதை மட்டும் எழுதுறது. இப்போவும் பாருங்கள், மாரி செல்வராஜ் வந்து அவர் சொந்த ஊர், சரியா, அவரெல்லாம் வந்து இப்போ என்ன மாதிரி ஊராக போய் படிச்சுட்டு வந்தவர் இல்லை. அந்த ஊரிலேயே பிறந்து அந்த ஊர்லேயே படித்து அந்த ஊர்லேயே வளர்ந்தவர். அந்த ஊர் மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு நெருக்கம் இருக்கும் மனதளவில். அப்போ அந்த ஊரில் வெள்ளம்ன்றப்ப அவர் வந்து நம்ம போய் என்னன்னு பார்ப்போன்னு போகிறாரு. அவர் போனது பிரச்சனை இல்லை. இப்போ அவர் போயிட்டு சும்மா இருந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு அவர் கேள்வி கேட்டிருந்தாருன்னு வச்சிங்களேன், இப்படி எல்லாம் வெள்ளம் வந்துருச்சு, இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவர் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னா மாரி செல்வராஜ் இன்னைக்கு ஹீரோ ஆயிருப்பார். அவர் அந்த வேலையெல்லாம் விளம்பரம் தேடும் வேலையெல்லாம் செய்யாமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, உதயநிதிக்கு ஃபோனை போட்டு நம்ம தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டோமே, எங்கள் ஊருக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டோம். அவரும் உடனே வந்துட்டார்.
அவன் வந்து வேலைகள் நடக்குது. அதாவது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு வாக்காளனாக நான் கேட்கிறேன், அண்ணா நகரில் தண்ணி வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட விஷால் பெரிய போராளி மாதிரி பார்க்கப்பட்டார். களத்தில் இறங்கி போய் தன் ஊர் மக்களுக்கு உதவிகள் செய்து கொடுத்த மாரி செல்வராஜ் எப்படி ஆயிட்டாரு? அவர் கேலி பேச்சுக்கான பொருளாக மாறிவிட்டார். உதயநிதிக்கெல்லாம் வெள்ள நிவாரணம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னா அண்ணாமலையெல்லாம் கேட்குறாரு. அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? அண்ணாமலைக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் முதல்ல எப்படி ஐபிஎஸ் ஆனார்னு எங்களுக்கே தெரியல, அவருக்கே தெரிலன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை. திட்டமிட்டு ஊடகங்கள் பரப்பக்கூடிய திமுக எதிர்ப்பு மனநிலை தொடர்ச்சியாக, அதான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், மூத்த பத்திரிகையாளர்ன்ற பேரில் தொடர்ச்சியாக அவங்கெல்லாம் பேசுறது பூரா என்னது, நடுநிலையாக பேசுகிறோன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு திமுகவை திட்டிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு திமுகவிடம் பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னா போங்க, பரவாயில்ல, நீங்கள்லாம் பாராட்டி தான் ஆகணும்னு இல்லை. மக்களுக்கு தெரியும். மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா? மக்களுக்கு தெரியும் என்னெல்லாம் வேலை செய்கிறாங்க, என்னெல்லாம் நம்ம பலன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத விஷயம்லாம் நீங்கள் வந்து அப்படியே அவங்க மண்டையில் ஏற்றிட முடியாது. தொடர்ந்து சொல்கிறது, இந்த புயல்னால் அவ்வளோதான், திமுகவுக்கு பின்னடைவு, அடுத்த எலெக்ஷனில் தோற்றுருவாங்க. உங்கள் ஆசைகளெல்லாம் வந்து செய்தின்னு சொல்லாதீங்க. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், சொல்லக்கூடாதுன்னா இல்லை, திமுக இந்த எலெக்ஷனில் தோக்கும், என்னுடைய ஆசை அதுதான் அப்படின்னு சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுதான் மக்களின் மனநிலைன்னு நீங்கள் என்னவோ மக்களின் பிரதிநிதி மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? தொடர்ந்து இன்றுமாவில் வேறு செய்திகளோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.